Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. Pati Jewelers, Shubha Arambhangalin Arambam. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஐபிஎல் 2025 திருப்பியும் கிக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் இடையில் உள்ள அந்த பார்டர் டென்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. இப்போதைக்கு எந்த அட்டாக்குமே இல்லை. ரெண்டு நாடுமே பீஸ் நோக்கி போகிறாங்க. அதனால் எந்த வாருமே கிடையாது. அதனால் அடுத்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான். 2025 ஐபிஎல் மே 16 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே 9 சில பல நிறையா வார் பிரச்சனைகள்லாம் இருந்தனால ஐபிஎல் இப்போதைக்கு சஸ்பெண்ட் ஆகுது. 1 வீக் அப்புறம் ஐபிஎல் பிளான் பண்ணலாம். 1 வீக் அப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி பார்த்தோன்னா மே 16 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் மே 30 ஃபைனலும் நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இன்னும் 12 மேட்ச் இருக்குது, 4 பிளே ஆஃப் இருக்குது. ஸோ டோட்டலாக 16 மேட்ச் இருக்குது. இந்த 16 மேட்ச்சுமே மே 16 to 30 நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல்லா மேட்ச்சுமே வெறும் 3 ஸ்டேட்டில் தான் நடக்க போகுது. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர். ஸோ சவுத் ஆஃப் இந்தியா நம்ம 3 ஸ்டேட்டில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வருது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெலாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திருப்பி தோனியை அதிகமாக பார்க்குற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ மே 16 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அதனால் பிசிசிஐ எல்லா ஐபிஎல் டீம்ஸ்க்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் திருப்பி கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிக்கோங்க, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா, ஹசில்வுட் ஸ்டார்க்லாம் இருக்காங்களே, அவங்களால திருப்பி கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜூன் மாதம் டெஸ்ட் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதனால் அவங்களோட ஃப்ரண்ட் லைன் சீமர்ஸ் தான் ஹசில்வுட் ஸ்டார்க். ஸோ இவங்களை அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா நியூஸில் நம்ம கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் ஹாசல்வுட்டுக்கு ஒரு சின்ன இன்ஜுரியுமே இருக்குது. ஸோ ஹாசல்வுட் கன்ஃபார்மாக மிஸ் பண்ணுறாரு. ஸ்டார்க் வர்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ கிடைக்கிற நியூஸ் படி ஸ்டார்க்குமே ரிமைண்டர் ஆஃப் ஐபிஎல் மிஸ் பண்ண போகிறாரு. ஸோ பிசிசிஐ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரின் பிளேயர்ஸுக்கு சில பேருக்கு வர விருப்பம் இல்லைன்னா அவங்கள விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஒரு பயங்கரமான ஒரு வார் ஜோனில் இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சில ஃபாரின் பிளேயர்ஸ் வர விருப்பம் இல்லைன்னா அவங்கள விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மேலே ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாகிஸ்தான் பிரீமியர் லீக் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் சூப்பர் லீக்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சவொடனே இந்த வார் டைமில் நிறைய பிளேயர்ஸ்னால பாகிஸ்தான் விட்டு வெளியே போகவே முடியல. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்களாம் வெளியே வந்தோடனே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. அதில் சொன்னாங்க, ஸோ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது பாகிஸ்தான் இந்த டைமில் இருந்தது. இன்ஃபேக்ட் டாம் கரன்லாம் இருக்கார் இல்லையா, சாம் கரனோட அண்ணன், அவர்லாம் பயங்கரமாக அழுதுட்டார். ஏன்னா ஏர்போர்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னோடனே பயங்கரமாக பயந்துட்டார். டேரல் மிச்சல் இருக்கார் இல்லையா, நம்ம நியூசிலாந்து பிளேயர், அவர்லாம் நான் இனிமேல் பாகிஸ்தான் வர்றதே கஷ்டம் தான், இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இந்த வார் ஜோனில், அதுவும் பாகிஸ்தானில் ஏர்போர்ட் எல்லாமே ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக பயந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்குலாம் ஆப்வியஸாக வார் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா அவங்க உயிர் சம்மந்தப்பட்டது, அவங்க உயிரை ரிஸ்க் எடுத்து விளையாடணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஐபிஎல்லையுமே சொல்லிட்டாங்க பிசிசி, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும், அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் அவங்க ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ சுப்மன் கில்மே ப்ராக்டிஸில் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்க இப்போ இருக்க யாரெல்லாம் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் வச்சு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மே 16 ஐபிஎல் ஆரம்பித்தோடனே எந்த மேட்ச் முதல் மேட்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக தரம்சாலாவில் பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி நடந்தது இல்லையா, அந்த ஃப்ளட் லைட்லாம் ஆஃப் பண்ணி மக்கள்லாம் வெளியே போக சொன்னாங்கல்ல, அதில் பஞ்சாப் ஒரு பயங்கர வின்னிங் பொசிஷனில் இருந்தாங்க. 10 ஓவரில் 122 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. அந்த மேட்ச் திருப்பி பால் 1 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது டெல்லிக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா டெல்லிக்கு அந்த மேட்ச் க்ரூஷியல் மேட்ச், கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பஞ்சாபுக்குமே அந்த மேட்ச் வின் பண்ணால் டாப் 2 பிளேஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அபேண்டன் ஆன மேட்ச்சில் பஞ்சாப் லீடில் இருந்தாங்க. 10 ஓவருக்கு 122 அடிச்சிட்டாங்க. அது ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 230 240 டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க, வின்னும் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் அபேண்டன் ஆனனால மே 16 ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களோட மேட்ச் தான் முதல் மேட்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து ஆரம்பிக்காது, பால் 1 ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அவங்களுக்கு முடிஞ்சோடனே அப்போ வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப் 4க்கு வந்து கண்டிப்பாக க்ளோசர் போயிடுவாங்க. பஞ்சாப் ஜெயிச்சா நம்பர் 1 ஆர் நம்பர் 2 ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. டெல்லி வின் பண்ணால் 3-4 ஆர் ஆப்வியஸ்லி எல்லா மேட்சுமே வின் பண்ணால் 1 ஆர் 2 கூட போகலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச் வந்து எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை வந்து பால் 1லேருந்து ஆரம்பித்தா அதுதான் ஃபேரா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு டேபிள் கண்டெண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மும்பைக்கும் வாய்ப்பு இருக்குது, லக்னோவுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, கொல்கத்தாக்கும் சின்ன வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரகாசமான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு தான். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது, என்னடா நாங்கள் இந்த சீசன் தான் பயங்கரமாக ஆடுறோம், எங்களுக்குன்னே ஆப் வச்சிட்டிங்களடா, அவ்வளோதானே ஐபிஎல் கிடையாதா அப்படின்லாம் ஃபீல் பண்ணியே. உங்களுக்குலாம் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான், ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து ஆர்சிபியுமே வந்து இந்த வட்டம் வந்து வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குஜராத் சுப்மன் கில்லோட கேப்டன்சியில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கில்லுமே வந்து அடுத்த இந்தியன் டெஸ்ட் கேப்டன் அப்படின்ற நியூஸும் நம்ம பார்க்க முடியுது. வந்து பயங்கர ஒரு ஹை ஸ்பிரிட்டடாக இருப்பார். இந்தியா டீமோட டெஸ்ட் கேப்டன்சி கிடைக்கிது, குஜராத் நல்லா விளாட்றாங்க, அதுக்கும் லீட் பண்ணுறாரு. ஸோ அந்த டீமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஐபிஎல்லில் வந்து டாப் 4 இடத்த வந்து யார் பிடிக்க போகிறா, யார் ஜெயிச்சா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றத கீழே என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. Pati Jewelers, Shubharambhangalin Arambam. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.